நாளை பட்டை சுட்ட வேண்டும் என்று பாதாளவல்லியை மனமுடித்த திரு கல்யாண வாசலிலே பந்தலிலே அழகாகவே பட்டாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று மந்திரியதான் அழைத்தனப்பா. சுவாமி வாரும் வெள்ளார் மந்திரிய வார்த்தைப்படி சொல்லுகிற ஜோதிகளை வாய் வளர்ந்து மண்டபம் அரசு மரனிடத்தில் என் மகனுக்கு நாடை பட்டை சுட்ட வேண்டும். 56 அரசன் அரசனை வரவழைத்தான். 56 அரச மன்னர்களும் யானை மீது குதிரை மீது ஒட்டகம் மீது 50வது சேஷமன்னன் வந்து அமர்ந்திருக்க என்ன பணபலந்து தெருவெல்லாம் அலங்கரித்து கூந்த பணபலந்து கொட்டை அலங்கரித்தான். அதனால் தங்கமொழி தான் எடுத்து தாரணி ஆணை சொல்லுகிறான். பொன்மொழி தான் எடுத்து பூமியான சொன்னானே. வைரமணி தான் எடுத்து மாநிலத்தை ஆள சொல்லுகிறாள். வாங்கு மட்டும் வணங்கி நின்றால் வாங்கின பின் நிமிந்து நின்று பல்ல அரைக்கரானவன் வரி தர வேண்டும், வட்டி தர வேண்டும், கிஸ்தி தர வேண்டும், கீழ்படிந்து நடக்க வேண்டும் என்று சட்டத்தை போட்டான் அல்லவா. பல்ல அரைக்கனுடைய ஆட்சியிலே நல்ல நாளி நல்ல உருண்ட பஞ்சாள் நாயகனை தோற்ற பஞ்சாள் ஆதி முதல் பீடி வரையில் இந்த பட்டுக்கு இந்த பஞ்சாள் சுவாமி தவடு கிடைத்தாலோ அல்ல தண்ணீரது கிடையாமல் கிடைத்தாலோ தவடு கிடைத்தால் தண்ணீர் கிடையாமல் பஞ்சமானது சென்ற நாளை முதல் மீறி வரை 12 வருட காலம் பஞ்சத்தில் பஞ்சமாக இருக்க பார்த்தான் அரச மன்னன். ஆகா பஞ்சம் வந்து சென்றது. அதனாலே சிற்றரசனிடத்தில் வரி வாங்கி வேண்டும், வட்டி வாங்க சொல்லுகிறான். வரலி தர முடியாது, வட்டி தர முடியாது என்று சொல்ல ஆண்டவனை இடத்திலே பார்த்தா வல்லரைக்க மந்திரி சொல்லு வேலையிலே ஆண்டவரை பார்க்க வேண்டும், அதிக வர வாங்க வேண்டும் என்று வல்ல அரக்கராஜ மன்னன் ஆண்டவரை வாழ வேண்டும் என்று அத்துவர கானகத்தில சாணி கொண்டு திரைமொழி சந்தனத்தை போலவிட்டு அவன் போலவிட்ட வாசேரியில சுவாமி போலவிட்ட வாசேரியில் புலவ ஆமைகளை வைத்து அது மேலே மாத்திரித்து மாத்தி மேலே செப்பு குடத்தை வைத்தான். செப்பு குடத்து மேலே சிபரளி கனியை வைத்து சிபரளி கனி மேலே இனிமைச்சங்கனி குறைமைச்சங்கனி கோழி முட்டை பந்த வைத்து மூவாசை தான் விரத்து மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூவாசை விரத்தான். ஆண்டவனை நோக்கி 12 வருட காலம் தவமிருந்து வருகிறான். 12 வருட காலம் தவமிருக்கானே. பல்லையெல்லாம் பாசி பெற்ற ரோமமெல்லாம் சடைகள் பின்ன கால்மாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டில் பூஜொலி ஆண்டவனுடைய 5 தலை நாகமந்து அடைகாத்து அமர்ந்திருக்க பார்த்தான் அரச மன்னன். கைலாசமான மலையிலே தெவமானது தெரிகிறது. பார்வதி அழைத்தால் சுவாமி ஒரு நாள் இல்லாத கைலாசம் ஆடுகிறது, அசைகிறது. என்ன மாயமோ ஏது மாயமோ தெரியவில்லை.
இதனால் உடனடியாகவே அரச மன்னனுக்கு வரத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனிடத்திலே சொல்லு வேளையில தபிஷநாதனை அழைத்து தவத்தையுடைய வானிடனை அழைத்து வர சொல்லுகிறான். தபிஷநாதனானவன் பூலோகத்தில் வந்து பார்க்க ஓ நமச்சிவாய சம்ப மகாதேவ என்று நாமத்தை உச்சரித்தான் வல்லரக்கன். இந்த வல்லரக்கன் ஆண்டவனுக்கு தான் அமர்ந்திருக்கான் என்று அந்த நன்றி தேவனானவன் உரைத்தான். ஆண்டவனை உரைத்தானே. எப்படி உரைக்கிறான் அப்பா? நல்ல தபசிநாத 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 ஏ தவத்தை விட்டு இறங்கி வாடானே தபசிநாத நல்ல இருந்த தவம் அம்போதும் அப்பாயே போதும் அப்பாயே இன்னும் தவம் செய்ய வேண்டானே போதும் இருந்த தவமானது போதும் இன்னும் தவம் செய்ய வேண்டாம் என்று சொன்ன வேளையில அரச மன்னன் வந்தான் என்று தவத்தை விட்டு நந்திதேவன் வந்தான். அரச மன்னன் வல்லரக்கன் வந்து ஆண்டவனை காண வேண்டும் என்று அதிக வர வாங்கலாம் என்று நந்திதேவன் முன்னடைக்க அரச மன்னன் முன்னடைக்க கைலாச மலையிலே செடையோடு முடியோடு அமர்ந்திருக்கானே வல்லரக்கன் சிவபெருமானை வணங்கி வருகிறாள். வலமை வந்து முடிபணிந்து நமஸ்கரித்தார் நாங்காலும் வல்லமை வந்த நாதனையும் அடிபணிந்து வல்லமை வந்த தாங்கால வல்லமை வந்து நாதன் சிவனை அடிபணிந்தான். கும்பிட்டு நமஸ்கரித்து குணமுடனே நின்றான். முக்கால மலைமை வந்து முடிவடைந்து நிற்கானே. வல்லரக்கன் இடத்துல எந்த ஊரு எந்த தேசம் என்று கேட்க நான் ஆண்டவருக்கு பூஜை செய்யும் ஆண்டவன் இறைவன் வல்லரக்கன் அல்லவா, அதனால் எனக்கு நாடு இருக்கு, நகரம் இருக்கு, பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொத்தாளை பிள்ளைகள் எல்லா குறையும் கொடுத்த இறைவன் எனக்கு ஒரு சின்ன வர வேண்டும் என்று அதனால் ஆண்டவனிடத்துல கேட்க அப்பா யாரும் செய்ய முடியாத தவத்தை செய்து வருகிறார், அதனால் கண்டிப்பா உனக்கு வரம் உண்டு. வரத்தினுடைய மகிமையை சொல்லுன்னா சுவாமி வரமானது எண்ணிலையும் சிறிய வரம், கடலிலையும் சிறிய வரம். இந்த ஆள்காட்டு வரலிடத்தை இவன் தலை நீட்டும் தலையானது சுக்குரோராக நொறுக்க வேண்டும் என்று வரத்தை கேட்டான். அதனால் பார்வதி பக்கத்துல இருக்கா. இவன் மீது ஆணையாக சத்தியம் பண்ணி தர வேண்டும் என்று சொல்ல அதனால் நீ கேட்ட வரம் உனக்கு நான் தருகிறேன், இந்த வரத்தை மீது நான் ஈ அழிவாய் என்று வரத்தை வாங்கி கொண்டு வருகிறான். நாரதனுடைய சூழ்ச்சினால் அழகாகவே ஆண்டவனை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று வல்ல அரக்கனானவன் தவிர்த்து விட்டு கிள வருகிறான். அரக்கனுக்கு தான் பயந்து அனைவரும் ஓடி மறைந்து கொண்டிருக்க கந்தவன தோட்டத்திலே சிவருவன் பெருமானம் வந்திருக்க தேவர்கள் மூவர்கள் எல்லாம் கந்தவனை செடியாக்கி ஆண்டவனம் வந்திருக்கும் வேளையில ஆண்டவன் எங்க நடக்குதப்பா, நாட்டிலையும் நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, நாவர்களும் புகழும் நாடு, வடமண்ட புளியும் நாடு, வடமழை பொழியும் பொழியும் நாடு, உடனே தென்றல் விழியும் நாடு, பொழியும் நாடு, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, அந்த உத்தரசேனேந்திரம் மதியிலே உத்தரராஜன் ஆண்டு வாராய். உத்தரராஜ மன்னனுக்கு எல்லா செல்வம் கொடுத்த இறைவன் மாளிகை பொன்னால் மணிபடி தங்கத்தாலே, கோபுரம் பொன்னால் கொடிமரம் தங்கத்தால்,
பாலோடு பவிசோடு குறையில்லாமல் ஆண்டு வருகிறான். அதனால் தங்கையான தேவிகா பூதகி இரண்டு தங்கையோடு ஆண்டு வருகிறான் கம்சராஜன். கம்சம் வாங்கியதனால் கம்சராஜன் என்று பெயர் நாமத்தை பெற்று அமர்ந்து கொண்டிருக்கானே. அதனாலே கம்சராஜனுடைய தங்கையான தேவிகாள் பெண்ணுக்கான பெண்ணழகி பேர நிறமழகி. 1 வயது 2 வயது மொத்தம் 3 வயதிலே முடியிறக்கி காது குத்தி 4 வயதிலே நடந்தோடி விளையாடி அறியாத பிராயமா அமர்ந்திருக்காள். 5 வயதிலே அழகாக இருக்காளே. 14 வயதிலே பருவமடைந்தாள். என்ன அழகாக இருப்பாள் என்று அந்த கம்சராஜன் மனதில் எண்ணம் கொண்டு மந்திரியதான் அழைத்தாள். அதனால் என் தங்கைக்கு ஏற்ற மனவாளன் இந்த உலகத்தில் இருக்கான பார்க்க வேண்டும். 56 தேசமெல்லாம் சென்று என் தங்கைக்கு ஏற்ற மனவாளன் அடகுள்ள மனவாளன் மாப்பிள்ளை இருக்கான பார்க்க வேண்டும் என்று 10 யானையும் கொடுத்து 10 யானை பொன்னையும் கொடுத்தான். மந்திரி 56 தேசமெல்லாம் சுற்றி பார்த்தாங்க. தங்கைக்கு ஏற்ற அழகுள்ள மனவாளன் இல்லையே. உலகத்துல தங்கைக்கு ஏற்ற மாப்பிள்ளை இல்லை. அதனாலே 10 யானையுடைய பொண்ணு தான் செலவாச்சு. 10 யானையுடைய பொண்ணு தான் செலவாச்சு. 10 யானை தான் மிச்சமாச்சு. அதனாலே 10 யானையை கொண்டு பந்தல்ல கொண்டு கட்டிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் யானையை விட்டுருவாங்க என்று பந்தல்ல யானையை கொண்டு கட்ட. அதனால் தங்கைக்கு மாப்பிள்ளை இல்லை என்று கம்சராஜன் தங்கைக்கு அழகாகவே கன்னிமடம் கட்ட வேண்டும் என்று கன்னிமடமாக கட்டி கன்னியாக இறுதி வைத்து பார்க்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது தங்கையான தேவிகால் 14 வயதிலே ஆகி பருவமடைந்து அப்படியே பெரிய மனுஷியாகி பூத்து மலர்ந்து இருக்கா. கம்சராஜன் பார்த்தான் தங்கைக்கு மாப்பிள்ளை தான் கிடைக்கல. தங்கையுடைய ஜாதகமாக நல்ல ஜாதகமா எப்படி இருக்கு பார்க்க வேண்டும் என்று மந்திரியை தான் அழைத்து இந்த உலகத்தில் உள்ள ஜோதிடரை உள்ள வரவழைத்தான். 100 ஜோதிடரை வரவழைத்து அப்பா என்னுடைய தங்கைக்குடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்று ஜோதிடரிடத்திலே சொல்ல 99 ஜோதிடரிடம் சும்மா இருந்தாங்க. ஒரு ஜோதிடர் மட்டும் பார்த்தான். ஆகா பொய்யனுக்கு பொய்யை சொல்லு மெய்யனுக்கு மெய்யை சொல்லு. உண்மை சொன்னாலும் வெட்டுவான் பொய் சொன்னாலும் வெட்டுவான் என்று கம்சராஜனிடத்திலே சொல்லுகிறானே. வாடகப்ப கம்சராஜா வார்த்தைப்படி சொல்ல கேளாய். 40 நாளைக்குள்ளே உன் தங்கை தேவிகாளாய் மணவாளன் வருவானே. வாணி மணவாளன் வருவார் மாலை மனம் முடிவாரே வருவார் முடிவாரே. மணவாளன் வருவான் மாலை மனம் முடிப்பார். உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கும் என்று சொல்ல பட்டத்தையால் வாழுருவி ஜோதிடரை வெட்டும் பொழுது மந்திரி சொன்னான் அப்பா உன் தங்கைக்கு மாப்பிள்ளை வருவாங்கன்னு சொல்லியிருக்கான். அதனால் தங்கைக்கு மணவாளன் வந்தமானால் மணவாளன் வந்தமானால் மறுவாளன் வந்தமானால் கல்யாணத்தை முடிக்கலாம். மணவாளன் வருவான் என்று மணவாளன் வந்தால் தங்கையுடைய கல்யாணத்தை முடிக்கலாம் என்று ஜோதிடவன் சொல்லும் வேலையிலே ஜோதிடருக்கு கை விலங்கு கால் விலங்கு மார் விலங்கு தோல் விலங்கு ஓட்டுகள் மண்டபத்திலே அடைத்து கால் விலங்கு கை விலங்கு மார் விலங்கு தோல் விலங்கு ஜோதிடரை போட்டு கல் மண்டபத்தில் அடைச்சிருக்காங்க. கல் மண்டபத்தில் அடைத்திருக்கு வேளையில அங்கு யார் வருகிறோப்பா நாட்டிலேயும் நல்ல நாடு அவர்களும் புகழும் நாடாள் கோடமலை பொழியும் நாடு குளிர்ந்த சென்றல் வீசு நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு திருவாஜி பூக்கு நாடு மாறியிருந்து விளையாடு மயிலிருந்து
சிறுகுணத்துவாரே மாலிருந்து விளையாடு மயிலிருந்து சிறகுணத்தும் சூரநாடு அந்த சூரநாடு தளத்திலே சுரராஜ மன்னன் சூரராஜ மன்னன் சூராதேவி பெண் அந்த சூராதேவி பெண்ணால் சுரராஜ மன்னன் ஆண்டு வருகிறானே ஆண்டு வருகின்ற மன்னனுக்கு எல்லா செல்வம் கொடுத்தான் சுரராஜ மன்னன் சுரராவி பெண்ணா அதனால் இறைவன் அருளாலே 10 மாதம் திங்களாகி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் பெற்ற குழந்தைக்கு வசுதேவன் என்று பேர் நாமத்தை கொடுத்து பெயரை சூட்டிக் கொண்டு வசுதேவன் என்று பேர் நாமத்தை சூட்டினார் சூட்டுகிறார்கள் வசுதேவனுக்கு 1 வயது 2 வயது மொத்தம் 3 வயதாச்சு 3 வயதிலே முடியிறக்கி காது குத்தி 4 வயதிலே நடந்தோடும் பிராயமானான் 5 வயதாச்சப்பாள் அறியாத பிராயமாக அமர்ந்திருக்கானே சுரராஜ மன்னன் 5 வயதிலே அறியாத பிராயமாக இருக்க 5 வயதிலே தாய் தந்தையர் மாண்டு மடிந்தார்கள் அல்லவா மாண்டு மடிந்தவுடனே பார்த்தான் பிள்ளையை வளர்க்குவதற்கு ஆள் இல்லை என்று வசுதேவனை வளர்க்க வேண்டும் என்று வீட்டு வேலை பெண்ணால் வேலை செய்த பெண்ணால் வசுதேவனை வளர்த்தாள் அப்படி வளர்த்து வரும் வேலையிலே 10 வயதாச்சு 10 வயதிலே வளர்த்த வேலை பெண்ணால் மாண்டு மடிய அதனால் ஆகாய மார்க்கமாக நின்று உயிரை மாய்க்க வேண்டும் என்று வரும் வேளையில் அகுனி வார்த்தையோடு வருகின்றான் அதனால் பார்த்தான் கடலிலே உயிரமாக்கி வேண்டும் என்று கடலிலே வந்து உதிக்கும் வேளையில் கடல் அரசன் எடுத்து வளர்த்து வருகிறான் கடல் அரசனும் 20 வயதிலே மாண்டு மடிந்தான் அல்லவா 21 வயதாகி ஏற்ற மன்னனை போல் அமர்ந்திருக்கிறான் ஆகாய மார்க்கமாக அப்பா கம்சராஜா வசுதேவனிடத்திலே அப்பா வசுதேவா உத்திரசேன பட்டணத்தில் உன் தாய் மாமன் அமர்ந்து கொண்டிருக்கான் கம்சராஜன் அமர்ந்திருக்கானே அந்த கம்சராஜனுடைய சென்று தங்கையான தேவிகால மனமுடித்து நீதியோடு நேர்மையோடு வாழ்வாய் என்று சொல்ல அப்படியே நல்லது என்று அரசமன்னனாகப்பட்டவன் வசுதேவன் எப்படி வருகிறான் அவன் ஓட்டமும் ஓட்டமும் பெருநடைய ஓடோடி ஓடி வாராய் எங்க எங்க ஏகி வாராய் எங்க எங்க ஏகி வார் ஒரு வசுதேவன் ஏகி வாராய் சாமி எங்க எங்க ஏகி வாராய் ஏற்றலொரு வசுதேவன் புத்திரசேன தரம் மதிலே உத்திரசேன தலத்துக்கு வருகிறானே உத்திரசேன தலத்தில் உத்திரசேன பட்டணத்திலே வருகிறான் வசுதேவன் வந்து பார்க்கும் பொழுது பார்த்தான் கம்சராஜன் ஆகா சோதிடர் சொல்றது சரியா போச்சு என்று கம்சராஜனை ஜோதிடரை அழைத்து வந்து தன்மானமெல்லாம் தான் கொடுத்து அதனால் தேவிகளுக்கும் வசுதேவனுக்கும் திரு கல்யாணமானது செய்ய வேண்டும் என்று தென்ன பரபளந்து தெருவெல்லாம் அலங்கரித்து கூந்த பரபளந்து கொட்டகையை அலங்கரித்தான் மணபட விட்டு மாக்கோலம் மஞ்சக்கோலம் நாட்டி அப்படி திரு கல்யாணமானது முடிந்து தேவிகாலுக்கும் வசுதேவனுக்கும் திரு கல்யாணம் முடிந்து பல்லாக்கில் வரும் வேலைகளே ஆகாய மார்க்கமாகவே அப்பா கம்சராஜா உன்னுடைய தங்கையுடைய திருவயத்தில் 8 குழந்தை பிறக்கும் 8வது குழந்தை பெருமாள் மாயவன் கண்ணனாகவே பிறப்பான் கண்ணனாக பிறந்து கம்சனுடைய உன் தலையறுப்பான் என்று சொல்ல பார்த்தான் கம்சராஜன் ஆங்கார கோபமாகி பட்டத்து வாழ்வுருவி தங்கையை வெட்ட போகின்ற வேலையில மந்திரி பார்த்தான் அப்பா
உன் தங்கிக்கு கல்யாணம் முடிஞ்சு பூங்குளமே மாறலையே, வீட்டுக்கு எதுவும் வரலையே. ஆமா, அதுக்குள்ள உன் தங்கச்சியை வெட்ட போறீங்க. சரி, அந்த பாவம் நம்மளே வந்து சேர்ந்து விட்டோம். உன் தங்கையும் மைத்தினர்களும் ஒன்று சேர்ந்தாதானே குழந்தை பிறக்கும். ஆமா, ஆளுக்கு ஒரு கல்மண்டபத்திலே கால் விலங்கு, கை விலங்கு, மார் விலங்கு, தோல் விலங்கு. விலங்கு போட்டுருங்க. கை விலங்கு, மார் விலங்கு, தோல் விலங்கு போட்டு கல் மண்டபத்தில் அடைச்சி வச்சாச்சு. ஆமா, ஆண்டவன் அருளாலே, ஆண்டவனுடைய அருளாலே ஆகாய மார்க்கமாகவே ஈருடன் ஓருடனாகி 7 குழந்தையானது பிறக்க 8வது குழந்தையாகவே என் பெருமாள் மாயவன் பிறக்க அந்த கம்சனுடைய ஆலயத்திலே 10 மாதம் திங்களாகி ஆண்டவன் அருளாலே நல்ல என் பெருமாள் மாய வந்த நல்ல ஏழை கொண்ட ரகுராமன் மாய வந்த கடலில் பள்ளி கொண்ட அவன் பள்ளி கொண்டு பச்சைமால் பிறந்தாமையாரே பள்ளி கொண்டு கடலில் பள்ளி கொண்டு பச்சைமால் பிறந்தாமன் ஆயர்வாடி பட்டணத்தில் என் அப்பா அவன் ஆண்டவன் குழந்தையாகவே அவதரிக்கிறானே. கமிஷனுடைய ஆணைகையிலே தேவிகானுக்கும் மதிதேவனுக்கும் 10 மாதம் திங்களாகி ஆண்டவன் அருளாலே ஆண் குழந்தை என் பெருமான் மாயவன் கண்ணனாகவே அவதரித்தான். ஆயர்வாடி பட்டணம் ஏன் நாட்டிலையும் நல்ல நாடு, அவர்கள் நம்புகள நாடு, ஓடமட ஒளிய நாடு, கோடமழை பொழிய நாடு, நாடு உளுந்த ஜன்னல் வீசு நாடு, பொழியோ நாடு ஓடமலை பொழிய நாடு, குழந்தை ஜன்னல் வீசு நாடு. ஆயர்வாடி பட்டணம் அழகாகவே அம்பலவான் உடைய இடத்தில் அந்த ஆயர்வாடி தலத்திலே ஆயர்வாடி பட்டணம் ஆயர்வாடி தலத்திலே 1000 கோபிமார்கள் ஆண்டு வருகிறார். அப்படி 1000 கோபிமார்களோடு அந்த 1000த்துக்கு அதிபதியாகவே அம்பலவானார் ஆண்டு வருகிறார். அம்பலவானார் யசோதை அம்மா. அந்த யசோதைக்கும் அம்பலவானார்களுக்கும் 10 மாதம் திங்களாகி ஆண்டவன் கிருபையாலே ஆதிபராசக்தி பெண்ணாக பிறந்திருக்கிறார். ஒரு பெண் குழந்தையாகவே ஆதிபராசக்தி பிறந்திருக்க ஆகாய மார்க்கமாக பெண் குழந்தையானது கம்சனுடைய அரவணைக்கு வருகிறது. என் பெருமாள் மாயவன் கண்ணனானவன் யசோதைக்கு பிள்ளையாகவே மேம்படுத்திருக்கான். 2 குழந்தையும் ஒரே நேரத்தில் பிறவி செய்ய கண்ணனானவன் ஆயர்வாடி பட்டணத்திலேயும் என் அம்மா ஆதிபராசக்தி பெண்ணாகவே கம்சனுடைய அரமனைக்கு வருகிறார். மந்திரிமார்கள் ஓடி வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு என்று சொல்ல ஆகாய மார்க்கத்தில் விட்டெறிந்து பட்டத்து வாழ்வுரிமை வாழ்மனையிலே ஏந்தும் போது ஆதிபராசக்தி அப்பா என் கண்ணனானவன் ஆயர்வாடி பட்டணத்தில் பிறந்திருக்கான், உன் தலையை அறுப்பான் என்று ஆகாய மார்க்கமாகவே மறைந்து கொண்டிருக்க அந்த என் பெருமாள் மாயவன் என் 1000 கோபிமார்களிடத்திலே என் பெருமாள் மாயவன் பிள்ளையாகவே என் பெருமாள் கோபால பச்சை நிறம் பகல நீரோள் பச்சை நீரும் பகல பார்வைக்கு ஒரு நீரோள் அதனால் யசோதைக்கு பிள்ளையாக
ஆயர்வாடி பட்டணத்தில் என் பெருமாள் கோபாலன் கண்ணனாமன் வளர்ந்து வருகிறார். செய்யாத சேட்டைகளெல்லாம் செய்து வருகிறார். செய்து வருகிறார்கள். செய்யாத சேட்டையெல்லாம் செய்து ஆயர்வாடி பட்டணத்தில் 1000 கோபிமார்கள் அமர்ந்திருக்கிறார்கள். கண்ணனாவன் மாயக்கண்ணன் ரகுராமன் பச்சை நிறம் பகல நிறம். அப்படி கண்ணன் கிருஷ்ணனாகவே என் பெருமாள் மாயவனானவன் வளர்ந்து வருகிறானே. அந்த ஆயர்வாடி பட்டணத்தில் ஆயர்பாடி தலமதியிலே என் பெருமாள் கோபாலன் வாராரே ஒரு மோகமாள் என் பெருமாள் கோபால கோபால வேலை கொண்ட ராமா என் பெருமாள் கண்ணனானவள் ஆயர்பாடி தலமதிலை கோபியர் கொஞ்சம் ரமணராகவே வளர்ந்து வருகிறானே. வளர்ந்து வருகிறார்கள். செய்யாத சேட்டையெல்லாம் செய்து வருகிறான். மோர் திருடுவதும் பால் குடிப்பதும் வெண்ணெய் திருடுவதும் தயிர் குடிப்பதும் இப்படி சேட்டை பண்ணுகிறான். அப்படி கண்ணனாவன் அசலாத்து குழந்தையோடு என் அப்பன் கண்ணனாடு கிருஷ்ணனோடு அப்படி ரகுராமனோடு பரந்தாமனோடு இந்த உலகத்தில் 10 அவதாரம் எடுத்த பரந்தாமன் ஆயர்வாடி பட்டணத்தை பள்ளி கொண்ட ரகுராமன் கோபியர் கொஞ்சம் ரமணனாகவே வளர்ந்து வருகிறார். கோபிமார்களெல்லாம் முறையிட்டார்கள். செய்யாத சேட்டையெல்லாம் செய்து அப்படி வருகிறானே. அப்போ கோபிமாரெல்லாம் வந்து அம்மா யசோதை உன் பெண் மகனானவன் கண்ணனானவன் பால் குடிப்பதும் தயிர் குடிப்பதும் எப்படி குடித்தால் போராது உயிரி பானைகள் எல்லாம் உடைத்து அட்டகாசம் செய்து வருகிறான் அம்மா என்று ஆபலாதி சொல்ல அவன்தான் சொல்லுகிறான். என் பெருமாள் சொல்லுகிறான். அம்மா அவன் பொல்லாத கோபிமார்கள் பொல்லாதவங்க அம்மா இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லுறாங்களே. நான் சின்ன பையன் இருட்டுல உரி எட்டுமா, அதனால் நம்ம வீட்டுல இல்லாத பால் மோர் தயிரா இருக்கு. அதனால பால் மோர் தயிர் நம்ம இடத்துல இல்லையா? இல்லையே. அதனால அவங்க சொல்வதை நம்பாதம்மா. பொல்லாத கோபிமார்கள் என்று உரைத்தான் கண்ணனானப்பட்டவன். அதனால இன்னும் மேலும் உன் மகன் வந்தா நாங்க பிடிச்சி உரல்ல கட்டிடுவோம்னு சொல்லியிருக்கோம். அப்படி உரல்ல கட்டி கொண்டு வச்சிருக்கா. என் கண்ணன் கட்டில படுத்திருக்கான். அவங்க உரல்ல கட்டி வச்சிருக்காங்களே. அப்படி என் பெருமாள் வளர்ந்து வீதியில விளையாடி கொண்டு வரும் வேளையிலே அழகாகவே ஒரு தாத்தாவும் பாட்டியும் படுத்திருக்க. அவங்க பாட்டியும் படாத பாடுபடுத்தி செய்யாத சேட்டையெல்லாம் செய்து கண்ணனானவன் ஆபராதி தேவராதி சொல்ல என்று என் மாயவன் கண்ணன் என்று அறியாமல் புளியங்கொம்பு தான் எடுத்து அழகாகவே என் கண்ணனானவன் புளிமண்ணை எடுத்து வாயில் போடுகின்ற வேளையில் வாய் திரடா கண்ணா என்று புனித முன்னை தான் எடுத்து அடிக்கின்ற பொழுது அந்த பெருமானுடைய வாய் திறந்து பார்க்கும் விலை அண்டசராசரம் 14 உலகத்தை கண்டான். கண்டவுடனே ஆண்டவன் என்று அறிந்து வணங்கி நின்றான். கும்பிட்டு நமஸ்கரித்து குணமுடனே நிற்க. அதனால் என் பெருமான் மாயவனானவன் கம்சராஜனை அழித்து கொண்டு அந்த பரிசேவனுக்கு நாடை பட்ட சூட்டிவிட்டு செக்களவில் கொண்டிருந்தாலும் செருக்கித்தான் சாப்பிட முடியும் என்பது சொல்வார்கள் அல்லவா? அதனால அம்மா நான் ஆடு மாடுகளை பற்றி கடைசாத்தி வருகிறன் என்று என் பெருமாள் மாயவன் கட்டலானவன் பட்டநாமம் வடக்க சாத்தி நெஞ்சியில நாமங்கள் நெத்தியில நாமங்கள் அப்படி திருச்சோலை கையிலெடுத்து கஞ்சி கையிலே கலையத்தையும் கையிலெடுத்தான். கொல்லாங்குளை கையிலெடுத்து என் பெருமாள் மாயவனான வருகிறான் அல்லவா? அதுவன கானகம் 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 ஆடில்லாம நமதில
ஆளில்லா வனமதிலே வனமதிலே கானகம்மா ஆளில்லா வனமதிலே வனமதிலே ஆடு மாடு பத்தி கொண்டு பாரானே என் பெருமாள் பாரானே என் பெருமாள் என் பெருமாள் என் பெருமாள் ஏகிவாரா ஏகிவாரா அத்துவன கானகம் ஆடறியாத வனத்தில் வந்து ஆடு மாடுகளை பத்தி கொண்டு வருகிறான். ஆடு மாடுகளை பத்தி அப்படி ஆடுகள் மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கு. 1000 ஆடுகள் 1000 மாடுகள் அப்படி மாடு அத்துவான கானகத்தில் மேய்ஞ்சி கொண்டிருக்கு. அந்த நந்தவன தோட்டத்தில் வருகிறானே அந்த இடத்திலே சிவன் பெருமானுடைய ஒளிந்திருக்கிறானே அத்தானை மைத்துணரைய அத்தானை சிவனாரே சுவாமி அரக்கனுக்கு வரம் கொடுத்து அரக்கனுக்கு வரம் கொடுத்து அரடி மூட்டில் ஒளிக்கிறமானே சுவாமி வரம் கொடுத்து தானே சிவனாரே அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து அரளி மூட்டில் ஒளிந்திருக்கலாமா? அது மானம் இல்லையா, வெக்கம் இல்லையா ஐயா? அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து அரளை செட்டியில் உட்கார்ந்து இருக்கல, உங்களுக்கு மானம் இல்லையா, வெக்கம் இல்லையா என்று ஏகலமா பேசுகிறான். அது மட்டுமா, புல்லாங்குழல் கையில் எடுத்தான் இசை மீட்டனான். அப்படி புல்லாங்குழல் கையில் எடுத்து இசை மீட்டு வேளையில எல்லா செடியும் ஆடுகிறது, அசைகிறது. ஆனா சிவபெருமான் அமர்ந்திருக்கு செடி மட்டும் அசையிலேயே. அந்த அரளி செடி அசையாம இருக்கு. அப்பந்தான் பார்க்கிறான் ஆண்டவன் கண்டனாரப்பட்டவன் புல்லாங்குழல் கையில் எடுத்து இசை மீட்டு வேளையில ஆடுகளை கன்றுகளை மாசி மழை பொழிந்திருக்கு ஆடுகளை கன்றுகளை மாசிமலை பொழிந்திருக்கு ஆடுகளை மாடுகளை கன்றுகளை பருவமழை பொழிந்திருக்கு, பரும்பில் நடத்திருக்கு. கோடமழை பொழிஞ்சிருக்கு, கொரும்பில் நடத்திருக்கு. நீங்க புரிஞ்சு மேய்ச்சிடாது ஐயா. பருவமழை பொழிந்திருக்க, பரும்பெல்லும் நடத்திருக்கு. நீங்க படுத்து மேய்ந்திடுங்க ஆடுகளை மாடுகளை கன்றுகளை என்று அங்க எங்கேயும் ஓடாதீங்க, சாடாதீங்க, ரோட்ல போவாதீங்க, ஓடாதீங்க, சாடாதீங்க. அப்படி சொல்லும் வேளையில பார்த்தான் அரச மன்னன் கம்சராஜன் மன்ன ஆண்டவன் அறிந்து கொண்டிருக்கான். இறைவனானப்பட்டவன் அறிந்து கொண்டிருக்கானே. ஈசனானப்பட்டவன் எப்பா ஈசனானவன் பார்த்தான். ஈசனானவன் அறிந்து கொண்டிருக்கானே. அதனால் அரக்கனானவன் அரக்கன் வாரா அரக்கனானவன் அறிந்து கொண்டிருக்கிறான். அரக்கன் ஆண்டவனை எதிர்பார்த்திருக்கான். அத்தான் பார்த்தான் இசைந்து ஆடுகளை மாடுகளை இசைமீட்டு வேளையில என் பெருமாள் மாயவன் என்று அறியாமல் ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தான். ஒருவேளை அரக்கன் தான் வந்திருக்கான, அரக்க பார்த்தா விடமாட்டானே.
என்று அரக்கனார் அவன் என்று ஆண்டவன் என்று மனதில் எண்ணம் கொண்டு அரளி செடியை விட்டு வெளியே வருகிறான். அத்தானே மைத்துனரே, அரக்கனுக்கு வரத்தை கொடுக்கா தெரியாதவனுக்கு வரத்தை கொடுத்து அரளி முட்டிலும் விழித்திருக்க நீர்தான் என்னை காக்க வேண்டும் என்று அப்படி கட்டி பிடித்தான் ஆண்டவனை. அத்தானே மைத்துனரே, நான் மாண்டு மடிந்தால் உன் தங்கையானவள் பூவளப்பால் பெற்றிழப்பான், குளிக்கு மஞ்சள் தானே இழப்பாள் என்று அரக்க மன்னனானவன் சொல்லு வேலையில ஐயா கேட்ட ஆளுக்கெல்லாம் வரத்தை குடிக்க, யாரு கேட்டா இல்லைன்னு சொல்லாத, யாரு கேட்டால் வரத்தை கொடுக்க. அதனால் நான் போய் அவனை உங்களுக்கு எத்தனை இடத்துல காப்பாத்த என்று வரக்கனுக்கு அறத்தை கொடுத்து அரளி முட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறான் சிவபெருமான். எனக்கு ஆபத்தை காக்க வேண்டும் என்று அழுந்தொழுது கொண்டிருக்கும் வேளையில, அதனால் இந்த ஆடு மாடு நீர் மேய்த்தால் நான் அரக்கனை அழைத்து வா. அரக்கம் வாங்கிட்டு வந்த வரம் சாதாரண வரம் அல்ல. ஆள்காட்டி விரல் எடுத்து யார் தலையில வச்சாலும் கருகி நூறு சாம்பலாயிருவான் என்று அழுதான் கொடுத்தான். அதனால் இந்த ஆடு மாடை மேய்த்தால் நான் அரக்கனை அழைத்து வருகிறேன். என் பெருமாள் சொல்லு வேளையிலே அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து அருளை முட்டில் அமர்ந்திருக்கிறான் சிவபெருமான். ஐயா என் அத்தானே சிவனாரே, என் அத்த சிவனாரே, ஆடு மாடு